அனைவருக்கும் வணக்கம். ஆந்திர மாநிலம் கர்னூல் அப்படின்ற பகுதியில் வந்துட்டு ஸ்ராவணி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்துட்டு டாக்டராக வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்க வந்துட்டு டியூட்டி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்து ஸ்கூட்டியில் வந்துட்டுருக்காங்க. இது மாதிரி ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 2 பொண்ணுங்க வந்துட்டு ஸ்கூட்டியில் வந்து டக்குன்னு மோதுறாங்க. ஸோ ஆக்சிடெண்ட் ஆன உடனே அந்த யார் மோதுனாங்களோ அந்த 2 பொண்ணுங்களே வந்துட்டு டக்குன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி இந்த பொண்ணை வந்துட்டு ஆட்டோவில் ஏற்றுறாங்க. ஏற்றின உடனே அதில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து ஒரு ஊசி ஒன்று போடுறாங்க. பார்க்குறதுக்கு ரத்தம் இருக்க மாதிரி இருக்குது. அந்த ஊசியை போட்டு டக்குன்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. இப்போ அந்த பெண் மருத்துவர் இருக்காங்களே, அவங்க கேட்குறாங்க, யாரோட பிளட்டு எதுக்காக எனக்கு போடுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அந்த 2 பொண்ணுங்களுமே அங்கேருந்து டக்குன்னு எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸோ இதை பார்த்து அந்த பொண்ணு வந்து உடனடியாக அந்த ஆட்டோவிலே போயிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. எனக்கு என்ன ரத்தம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹெச்ஐவி இருக்கக்கூடிய ரத்தத்தை வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட அந்த பொண்ணு வந்து அதிர்ச்சியாகி தன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் வந்து கருணாகர். அவரும் வந்து டாக்டராக தான் இருக்கார். ஸோ ஹஸ்பண்டுக்கும் கால் பண்ணி சொல்லிவிட்டு அடுத்தது வந்து போலீஸுக்கும் வந்துட்டு இந்த பொண்ணை வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ போலீஸை வந்துட்டு உடனடியாக ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்துட்டு யார் வந்து இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகுனது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் வந்து எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது 2 பொண்ணுங்க வந்துட்டு யதார்த்தமாக நடந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் வேணும்னு வந்து மோதின மாதிரி கிளியராக தெரியுது ஆக்சிடெண்ட். ஸோ அந்த பொண்ணுங்களோட ஃபேஸ் வந்து கிளியராக தெரியல. ஃபேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊசி போட்டதும் பார்த்திங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயே வந்து கிளியராக தெரியுது. ஸோ இந்த பொண்ணுங்களோட அந்த ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு வந்தாங்களே, அந்த நம்பரை வச்சு அட்ரஸை கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ். ஸோ அட்ரஸ் கண்டுபிடிச்சி அங்கே போனாக்க அங்கே வந்துட்டு அந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து வசந்த்ரா. அந்த பொண்ணு கூட வந்த பொண்ணு வந்து பேர் வந்து ஜோதி. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான். ஸோ எதுக்காக நீ வந்து ஆக்சிடென்ட் பண்ண, எதுக்காக இந்த மாதிரி ஹெச்ஐவி இருக்கக்கூடிய ரத்தத்தை வந்து அந்த பொண்ணுக்கு வந்து போட்டுவிட்டேன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து எல்லாத்தையும் கேள்வி கேட்குறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஆந்திரா கர்னூல் பகுதியில் வந்துட்டு இந்த கருணாகர் வந்துட்டு டாக்டருக்கு வந்து ஆக்சுவலாக காலேஜ் படிச்சுட்ருக்காரு. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு இந்த பொண்ணு வசந்த்ரா இருக்காங்களே, அவங்க வந்து நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் அந்த டயத்துலேருந்தே லவ். ஸோ இவங்களோட லவ் வந்து எந்த அளவுக்குனா நல்லா டீப்பான ஒரு லவ். இவங்களோட லவ் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க. 2 பேரும், அந்த பொண்ணு அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, இந்த பையனை வந்து அவங்க வீட்டில் சொல்கிறாங்க. ஆனால் 2 வீட்டில் இருந்துமே இந்த லவ்வுக்கு வந்து எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க. யாருமே ஒத்துக்கவே இல்லை. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது இவங்களோட காதலுக்கு இடையில் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து சின்ன சின்ன சண்டைகள் வந்துகிட்டே இருக்குது. இந்த சண்டை ஒரு சில சமயத்தில் வந்து சண்டை அதிகமாகி 2 பேருமே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வந்து பேசாமல் போயிடுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு 2 பேர் வந்து பேசாமல் இருக்கக்கூடிய அதே டயத்தில் இந்த கருணாகரோட வீட்டில் வந்துட்டு பொண்ணு பார்க்குறாங்க. இந்த கருணாகருக்கு ஆக்சுவலாக காலேஜ் முடிஞ்சிருது. இவர் வந்து டாக்டராக வந்து வேலைக்கு போகிறாரு. ஸோ பொண்ணு பார்க்குறாங்க. அந்த பொண்ணும் வேறு யாரும் கிடையாது, அவங்களும் வந்து ஒரு டாக்டர் தான். அந்த பொண்ணோட பேர் வந்துட்டு ஸ்ராவணி அப்படின்ற ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து பேசி முடித்து 2 ஃபேமிலிலையும் ஓகே ஆயிடுது. இந்த சம்பவம் வந்து வசந்த்ராவுக்கு வந்து தெரிய வருது. அதாவது இந்த கருணாகரோட முன்னாள் காதலிக்கு வந்து தெரிய வருது. அதாவது இந்த வசந்த்ராவும் கருணாகர் வந்து தனியாக மீட் பண்ணி பேசுகிறாங்க. நீ எனக்கு தான் வேணும்னு சொல்லி வசந்த்ரா சொல்கிறாங்க. என்ன தவிர வேறு யாராவது நீ மேரேஜ் பண்ண அப்படின்னாக்கா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இந்த வசந்த்ரா சொல்கிறாங்க. இப்போ கருணாகர் என்ன சொல்கிறாருனாக்கா, உனக்கு எனக்கு செட் ஆகாது. ஆல்ரெடி நம்ம 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால் நீ வந்துட்டு வேறு யாராவது உங்கள் வீட்டில் பார்க்கக்கூடிய மாப்பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, நானும் எங்கள் வீட்டில் பார்க்கக்கூடிய பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போனதுக்கப்புறம் அடுத்த 1 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கருணாகருக்கு வந்து மேரேஜும் முடிஞ்சிருது. இந்த சம்பவம் வந்து வசந்த்ராவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களால ஏற்றுக்கவே முடியல. பயங்கர கோபமாக வராங்க. என்னையவே நீ வந்து ஏமாற்றிட்டு போயிட்டல, உன்னை சும்மாவே விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது ஒன்று இவனை பண்ணி ஆகணும்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா, கருணாகரோட ஒய்ஃபுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி ஹெச்ஐவி பிளட்டை வந்து போட்டு விட்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி அவங்க வந்து டியூட்டி முடிச்சுட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஸ்கூட்டியில் வந்துட்டு வேணும்னே வந்து ஆக்சிடென்ட் பண்ணி அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணி இந்த மாதிரி வந்து ஹெச்ஐவி இருக்கக்கூடிய ரத்தத்தை வந்து போட்டு விட்டாங்க. இவங்க ஆல்ரெடி நர்ஸுங்கிறதுனால ஊசி நல்லபடியாக போட தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஹெச்ஐவி இருக்கக்கூடிய ரத்தம் எப்படி கிடச்சிது அப்படின்னாக்கா, இவங்களே எடுத்துக்க முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நர்ஸுக்கிட்ட இருந்து அந்த ஹெச்ஐவி இருக்கக்கூடிய ரத்தத்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து தான் ஊசி போட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வசந்த்ராவுக்கு ஹெல்ப் பண்ண ஜோதி 2 பேரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த கேஸில் இந்த வசந்த்ராவுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய ஏமாற்றம் நடந்திருக்கு. அதாவது தான் வந்து லவ் பண்ண ஒரு பையன் வந்துட்டு தன்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறதுனால அவங்களால கடைசி வரைக்கும் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயந்தான். அதை யாரும் மறுக்கவே இல்லை. ஆனால் அதுக்கு வந்துட்டு பழி வாங்குறதா நினச்சி இந்த மாதிரி அவன் கல்யாணம் பண்ண பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஹெச்ஐவி இருக்கக்கூடிய பிளட்டை போட்டு விட்டது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு தவறான செயல் தான்.
ஆக்சுவலாக வந்துட்டு என்ன தான் நீங்கள் வந்து லவ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் போராடி ஃபேமிலியில் வந்துட்டு பேசி மேரேஜ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஃபேமிலியில் இருக்கிறவங்க பேச்சை மீறி கூட நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு கல்யாணம் பண்ணினதுக்கப்புறம் நான் பழி வாங்குறேன் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணினது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான செயல். இப்போ கடைசியில் அது வந்து உங்கள் லைஃபுக்கே வந்துட்டு பாதிப்பாயிடுச்சு. இந்த கேஸை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.